ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ரிலீஃப் கஷாயம் ஒன்று செஞ்சுக்கலாம். இது எனக்கு ரொம்ப கேஸ்ட்ரிக் இருக்கிறதுனால இது செய்கிறேன். ஆல்ரெடி ஒன்ஸ் செஞ்சுருக்கேன், நல்ல எஃபெக்ட் இருந்திருக்கு. அதனால தான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நம்ம சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போடுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது 1 கப் அளவுக்கு நம்ம கஷாயத்துக்காக நான் போட்டிருக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவு சீரகம். நல்லா டார்க் ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் இது ஃப்ரை ஆகி வரட்டும். கேஸ்ட்ரிக் ஆச்சுன்னா நம்மளுக்கு மைல்டாக இந்த ஷோல்டர் பெயின், பேக் பெயின், அப்டாமின் பெயின் எல்லாம் வரும். ஸ்டமக் பெயின் கூட இருக்கும் சம்டைம்ஸு. இந்த மாதிரி செஞ்சு குடிச்சோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம குடித்தோம்னா கூட இது ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்குது. சூடாக போட்டு ஒரு கப் அளவு குடித்தாலே போதும். அது நல்லா பாப் ஆகுது. சீரகம் இன்னும் ஃப்ரை ஆகணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அது ஃப்ரை ஆகிடும். அது ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் இந்த மாதிரி ஆகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் அந்த சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌனிஷ் ஒரு மாதிரி பிளாக் கலராக கூட சேஞ்ச் ஆகி வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்து நான் பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். பாயில் ஆகட்டும். இது கூட நம்ம நல்லா பாயில் ஆகி வரட்டும். ஒரு 6 to 7 minutes பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதும் இதில் நம்ம ஜாகரி பவுடர் இருந்தால் போட்டு நம்ம ஒரு கப் அளவு குடிக்கலாம். 5 to 7 minutes அளவு இது நல்லா பாயில் ஆகி வரட்டும். நம்ம சிம்மில் வச்சுக்கின்னு அப்படியே பாயில் பண்ணிக்கலாம். பொங்கி கீழே ஊற்றாது பார்த்துக்கணும். இப்போது 7 minutes ஆயிடுச்சு. 7 minutes பாயில் பண்ண ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். சுகர் எதுவும் போடல நான் இதில். வெறும் ஜீரா தான் போட்டு பாயில் பண்ண. கலர் பாருங்கள் இவ்வளோ நல்லாயிருக்கு. நம்ம கேஸ் ரிலீஃப்கான சீரகம் கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் மின்ட் லீவ்ஸ் மட்டும் போடுறேன், புதினா இலைகள் போடுறேன். சூடாக இருக்கும் போது நம்ம வேணும்னா ஜாகரி பவுடர், பாரிஸ் ப்ரௌன் சுகர் கூட போட்டு குடிக்கலாம். பட் இது மட்டும் குடிக்கிறேன். இது குடித்து நம்மளுக்கு ஒரு 2 hours நம்மளுக்கு கேஸ் ரிலீஃப் ஆகலைன்னா நம்ம கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். இதையே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. எமர்ஜென்சிக்கு நம்ம இது குடிக்கலாம். இன்னொரு கேஸ்ட்ரிக் ரிலீஃப்கான ரெசிபி செஞ்சுக்கலாம். இது கேஸ்ட்ரிக் ரிலீஃப் டீன்னு கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரா எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன், அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் தோலோடு எடுத்திருக்கேன், அப்புறம் 3 மிளகு. இதெல்லாம் நம்ம இது தட்டிக்கலாம். உரலில் போட்டு தட்டிக்கலாம். சும்மா லைட்டாக தட்டினா போதும். இந்த அளவுக்கு தட்டினா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து
தண்ணி பாயில் வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5 to 7 minutes இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சுக்கணும்னா கேஸ்ட்ரிக்கு ரிலீஃப் ஆகும். இது மிளகு, சீரகம், இஞ்சி, சோம்பு இதெல்லாம் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட்ஸு. இதை நம்ம செஞ்சு இந்த மாதிரி சூடாக குடிக்கும் போது நம்மளுக்கு பாடி பெயினும் போகும், நல்லா கேஸ்ட்ரிக்லேருந்து ரிலீஃபும் கிடைக்கும். நல்லா கொதிக்கிட்டு ஒரு 7 minutes. நம்மளுக்கு 7 minutes ஆயிடுச்சு. இஞ்சி, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சூடாக குடிக்கும் போது நம்மளுக்கு இதுலேருந்து கேஸ்ட்ரிக்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். நம்ம பாரிஸ் ப்ரௌன் சுகர் இல்லை ஜாகரி பவுடர் கூட இதில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படியே குடிக்கிறதுனா கூட குடிக்கலாம். நான் இப்போது எந்த ஒரு ஸ்வீட்டும் இதில் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே தான் குடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மாதிரி செய்து குடிச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.